அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவலில் அடுத்தடுத்த அப்டேட் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம தொடர்ந்து மிடில் ஈஸ்டில் தான் தங்கிட்டு இருக்கோம். ஈரான் சார்ந்த சுற்றி இருக்கக்கூடிய தகவல்கள் இன்று அடுத்தடுத்த அதிரடி தகவல்லாம் ரொம்ப சம்பவம் அடுத்த லெவலில் வந்து சூடு பிடித்திருக்கிறது. ஈரான் போட்ட ஒப்பந்தங்கள், ஈரான் சொன்ன அறிவிப்பு ஆல்மோஸ்ட் மறுபடியும் என்னன்னு தெரியல, அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் மிடில் ஈஸ்ட்டை நோக்கி மறுபடியும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஊடகங்கள்லாம் பல விதமாக எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. பட் நம்ம அப்படி இல்லை. இருக்கிற சூழ்நிலை என்ன, மறுபடியும் தாக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படுகிறதா? ஈரான் நாங்கள் அணு ஆயுதம் கண்டிப்பாக வச்சே தீரும்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா தரப்போட நிலைப்பாடுகள், நிறைய விஷயங்களை நம்ம இன்றைக்கி நேரில் போயிட்டு அலசி ஆராய போகிறோம். அதனால் உங்களுக்கு நேராக இன்றைக்கி ஈரான் கிட்ட தான் கூப்பிட்டு போகிறேன். அடிஷ்னலாக உங்களுக்கு அணு ஆயுதம் எப்படி தயாரிக்கிறாங்கன்ற இன்னொரு இன்சிடென்ட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி பெரிய சம்பவங்கள் நிகழ்ந்துருக்கு இல்லையா? அதனால் அதையும் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துடலான்னு பார்க்குறேன். நான் வீடியோக்குள்ள பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். மொதல் சம்பவம் இது சிரிப்பதற்கா இல்லை சிந்திப்பதற்கா அப்படின்னு பார்த்துருங்க. இன்று வந்து நக்கீரனுடைய செய்தியில் பார்த்தேன் நான். 400 கிலோ யுரேனியம் எங்கே பதுங்கி பாய நினைக்கும் ஈரான், அதிரும் வெள்ளை மாளிகை, நடுங்கி கிடக்கும் வெள்ளை மாளிகை. கிட்டத்தட்ட வெள்ளை மாளிகை நடுங்கி போயிட்டு நாட்டவே விட்டுட்டு போயிடலாமா, இல்லை ஈரானுக்கு கொடுத்துட்டு நம்ம அமெரிக்காவே காலி பண்ணிடலாமான்னு அந்தளவுக்கு கடகடன்னு நடுங்கி டவுசர் உருவி போயிட்டு இருக்காங்கன்ற மாதிரியும் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள், அது இல்லாமல் அதை சார்ந்த, அதாவது ஈரானை புகழ்ந்து பேசுகின்ற பத்திரிகைகள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா? சரி, அது ஒரு பக்கம் உண்மையா பொய்யா மீதெல்லாம் விட்டுறலாம். அதற்காக இஸ்ரேல் அடி வாங்கலான்னு நினைக்கல. இன்றைக்கி இஸ்ரேல் வந்து ரொம்ப கடுமையாக அடி வாங்கியிருக்குன்னு இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார். மிக கடுமையாக அடி வாங்கியிருக்கு. நான் ரியலி வந்து ஈரான் மக்களை வந்து பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுடைய வெப்பன் டெக்னாலஜி வந்து எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறதுன்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம எதையும் எங்கேயும் மறுப்பதற்கு இல்லை, யாரோட செய்தி குறிப்புமே. பட் நம்ம ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இன்றைக்கி காலையில் இந்த புகைப்படத்தை பார்க்குறீங்க இல்லையா, அமெரிக்காவுடைய ஏர்ஃபோர்ஸ் KC-135, KC-46 இது எல்லாமே மிடில் ஈஸ்ட்டை நோக்கி வந்து பறந்து போயிட்டுருக்குன்ற ஒரு விஷயமும் கூட. நான் முக்கியமான விஷயம் பேச போகிறதுக்கு முன்பு, அன்பு நண்பர்களே, அன்பு சப்ஸ்கிரைபர்களே, என்னுடைய பெயர் வந்து ரவிக்குமார், எங்கள் அப்பா பேர் வந்து சோமு. அதனால் என்னை வசைப்பாடுகிறவர்கள் சோமுன்னு சொல்லி திட்டாதீங்க, ரவிக்குமார்னு சொல்லி திட்டுங்க. அதான் நானும் கொஞ்சம் பெருமையாக நினைக்கிறேன். என்னை திட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நல்லா தான் இருக்கும். தேவையில்லாமல் என்னத்துக்கு இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நேரடியாக என் பேரை சொல்லி திட்டுங்க, அது நல்லா தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கும் கஷ்டம் இல்லை, அது எனக்கும் கஷ்டம் இல்லை ஒன்று. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொல்கிற தகவல் எல்லாமே நீங்கள் 100% நம்பக்கூடாதுன்னு உங்களுக்குன்னு ஒரு பகுத்தறிவு இருக்குது. நீங்கள் நிறைய செய்திகள் அலசி ஆராய்வீங்க, தேவைன்றதை எடுத்துப்பீங்க, தேவையில்லாத போயிடுவீங்க. நான் எப்போவுமே நான் சொல்கிறது தான் உண்மை, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு நான் சொல்ல விரும்பலை. கிடைக்கிற தகவலின் அடிப்படையில் சொல்கிறேன். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆகுது, நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணிக்கிறீங்கன்றது தான் கருத்து. அதனால் எல்லா கருத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணுவேன், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஏன்னா நீங்கள் முழுமையாக என் வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் ஏற்றுக்காத தகவல்களும் நான் ஏற்றுப்பேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் என் பேரை சொல்லியே திட்டுங்க, அது ஒரு நான் டீலாகவே வச்சுக்கிறேன். அதனால் என் பேர் ரவிக்குமார், அப்பா பேர் சோமன்றதுனால சரி ஆரம்பத்தில் என்ன ஏதோ ஒரு பேர் வைக்கலாமேன்னு சொல்லிட்டு ரவிக்குமார் சோமன் ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் தெரிஞ்சுதான் ரவிக்குமார்னே ஆரம்பிச்சிட்டுப்பேன், அது என்னமோ அப்படி போயிடுச்சு. சரி, இப்போ நம்ம மிக முக்கியமான தகவல், ஏன்னா இதுவும் உலகத்துக்கு ரொம்ப தேவையான தகவல். நேட்டோவில் மார்க் ரூட்டே அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் தான் உலகத்தின் டாடி. ஏன்னா அவர் எப்போ ஒரு குண்டு போட்டு ஆல்மோஸ்ட் இந்த யுத்தத்தை நிறுத்தி இந்த பூ உலகில் அமைதி மலர செய்தாரோ அப்போவே அவரை அனைவராலும் அன்போடு அப்பா என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை பற்றின உங்களோட கருத்துக்கள், அதற்காக உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குது, நான் அப்பா கிட்ட பேசி பிரச்சனை தீர்த்துக்கலான் இருக்கேன், அப்பாவுக்கு கனெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுறாதீங்க. அதற்காக உங்கள் வீட்டில் உள்ள நண்பர்கள்கிட்ட ஏதாவது சரக்கு அடிக்கும் போது பிரச்சனை ஆகிட்டு என் சரக்கை கொஞ்சம் வாங்கி கொடுங்க, நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணிடாதீங்க. அப்புறம் மற்றபடி எங்கேயாவது போய்ட்டு எனக்கு ஃப்ரீ சரக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிடாதீங்க. உங்கள் வீட்டு பிரச்சனை, குடும்ப பிரச்சனைக்காகலாம் மெயில் அனுப்புன்னு சொல்லிட்டு கிளம்பிடாதீங்க. அதையும் நான் உங்களுக்கு அடிஷனல் தகவலாக சொல்லிடுறேன். நேட்டோ நாடுகளுடைய அன்போடு இனி ட்ரம்ப் அவர்களை அப்பா என்று அழைக்கப்படுவார். இது நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். நான் ட்ரம்ப் அவர்களை வந்து சொல்லிட்டு இருக்கேன். அடிஷ்னலாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் என்று, ஈரான் வந்து மறுபடியும் அணு ஆயுதம் நாங்கள் வைத்திருக்கிறதும் சரி, நாங்கள் என்ரிச் பண்ணுறதையும் யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா,
மறுபடியும் தாக்கல் நடத்துவோம். அதில் என்ன மாற்று கருத்தே இல்லையே. எங்களுடைய நிலைப்பாடு ஒன்று தான், அவங்கக்கிட்ட செறிவூட்டப்பட்ட அணு நிலைகளும் சரி வேறு எதுவுமே இருக்கக்கூடாதுன்றது நாங்கள் தெளிவாக இருக்கோம். இதுதான் நாங்கள் மறுபடியும் அடிக்கும்ன்றார். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விடயம் கிடைத்து விடும். அந்த விடயத்தோட இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தாட்டு, 400 கிலோ இல்லை 900 பவுண்டுக்கு மேலே என்ரிச் பண்ண யுரேனியம் அந்த முக்கிய பகுதியிலிருந்து காணாமல் போயிருக்கிறது அப்படின்ட்டு இன்றைக்கி IAEA வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, அடுத்தடுத்த உளவு தகவல்லாம் உறுதிப்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கலாம்னா, அந்த என்ரிச் பண்ண யுரேனியம் வந்து அப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியுமா, எப்படி விஷயம் என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அப்படின்னா நடக்கிற சமாச்சாரங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வரைபடம் என்ன அப்படின்னா, நீல கலர் சிவப்பு கலர் இருக்குல்ல, இதுதான் அந்த நீல கலர் இருக்குது பார்த்தியா, அதுதான் யுரேனியம் 238 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்மளுக்கு நேச்சுரலாக மண்ணில் கிடைக்கக்கூடிய யுரேனியம், அதாவது மைனிங்கில் கிடைக்கிறது, மண்ணோடு மண்ணாக இருக்கிறத கொண்டு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற தூசு எல்லாத்தையும் தட்டி எடுத்து நீல கலராக கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த U38 வந்து U35 மாற்றுவாங்க, அதை வந்து யுரேனியம் 235 மாற்றுவாங்க. அதுதான் அணு ஆயுதத்துக்கு தேவையான அடுத்த நிலைகள். இது அணு ஆயுதம் மட்டும் இல்லை, இப்போ அணு உலைகள்லாம் செயல்படுதில்ல, மின்சாரம்லாம் தயாரிக்கிறாங்களா, அதுக்குமே இந்த மாதிரியான சூழ்நிலை தான். ஸோ நார்மலாகவே ஒரு நேச்சுரல் யுரேனியம் வந்து ஃபஸ்ட்டு அவங்களால எவ்வளோ என்ரிச் பண்ண முடியும் அப்படின்னா 0.7% மேலே ஃபஸ்ட்டு தான். அடுத்தது 5% அப்படின்னும் போது மேலே நீல கலர் இருக்குது பாருங்கள், இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 கிலோவில் எடுத்துக்கோங்க, இதை கால்குலேட் பண்ணிக்கோங்க மேலே. அதுக்கப்புறம் தான் 20% மேலே என்ரிச் பண்ணுறது தான் வந்து யுரேனியத்தை, அது அணு ஆயுதத்துக்கு தேவையான நிலைகளாக மாறுது. அப்ராக்சிமேட்டாக 90% அவங்க மாற்றிட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்க அணு ஆயுதம், அதை அணு ஆயுதம் உருவாக்குவதற்கான நிலைகள். பட் இவங்க வந்து இப்போதைக்கு 60% இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில ஆய்வு குறிப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா 60% வந்து அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்ணலான்றாங்க. அடுத்து இன்னொரு நான் உங்களுக்கு வரைபடத்தையும் காட்ட விரும்புகிறேன். மைனிங், நிலக்கரி சுரங்கத்தில் இருந்தோ மற்ற இடத்துல இருந்தோ யுரேனியம் எடுக்கிறாங்க, அதை வந்து எல்லோ கேக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லோ கேக் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபர்டோ அணு உலைகள் இருக்குல்ல, அந்த இடத்துல பெரும்பாலும் எல்லோ கேக் அணு உலைகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட யுரேனியம் கொஞ்சம் லைட்டாக, அதாவது அதை எப்படி சொல்லுவாங்கன்னா யுரேனியம் கொஞ்சம் பியூராக இருக்கும் அந்த மாதிரி யுரேனியம். அதுக்கப்புறம் அவங்க கன்வர்ஷன் பண்ணி இது மாதிரி என்ரிச் பண்ணுறது அணு நிலைகளுக்கு அனுப்புவாங்க, மின்சாரத்துக்கு தேவையாக எடுப்பாங்க, இல்லை இவங்களும் பிரித்து எடுத்துப்பாங்க, ஒரு ட்ரம் மாதிரி அடைச்சிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம அடுத்து இன்னொரு வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன். இந்த வரைபடத்தில் என்ரிச் பண்ணதையும் டிப்ளீட்டட் யுரேனியம் இரண்டையும் தனியாக பிரிப்பாங்க. என்ரிச் பண்ணது ஒரு பக்கம் கூலிங் பாக்ஸில் போய்ட்டு கண்டெய்னர்லையும், டிப்ளீட்டடையும் கொண்டு வந்து தனித்தட்ட முறையில் பிரிச்சிருவாங்க. டிப்ளீட்டட் அப்படின்னா அதை இன்னும் என்ரிச் பண்ணுறது நம்மளுக்கு மின்சாரத்துக்கு மற்றது எல்லாத்துக்குமே தேவைப்படும். இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒட்டு மொத்தமாக பார்த்தோன்னா 150 நாடுகள் வேர்ல்டில் எல்லாருமே IAEA அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. IAEA நிரந்தர உறுப்பினர்கள் அப்படின்னா ஒரு 35 நாடுகள் இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு 2-3 நாடுகளை தவிர பெரும்பாலான நாடுகள் அதில் மெம்பராக இருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களால அணு நிலைகள் மக்களுக்கு தேவையான மின்சாரங்களை வந்து கொடுப்பதற்கும் இல்லை மற்ற அணு ஆற்றலை பெறுவதற்கும் அவங்க யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த என்ரிச் பண்ண யுரேனியம் வந்து இந்த 150 நாடுகளில் அணு ஆயுதம் இல்லாத நாடுகள் எவ்வளோ % வரைக்கும் அவங்க பண்ணலான்னா ஒரு 20% வரைக்கும் தான் அவங்களுக்கு அனுமதி. ஏன்னா அது வரைக்கும் தான் மற்ற தேவைகளுக்காக பயன்படும். 20%க்கு மேலே அவங்க என்ரிச் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது அப்படியே என்ரிச் பண்ண என்ன ஆகுனா கடைசியில் ஒரு 90% கொண்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செறிவூட்டி கொண்டு வந்து 90% நிறுத்திட்டாங்கன்னா அது அணுகுண்டாக மாறிடும். இந்த அணுகுண்டை என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு வரைபடம் மாதிரி கட்டுற பாருங்க கீழே, அதில் வந்து எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் புரோட்டான் அதெல்லாம் இருக்கும் ஒவ்வொரு அணுக்கருவிலையும். இந்த அணுக்கரு என்னென்னா ஒவ்வொரு காற்றிலையும் பார்த்தோம்னா நியூட்ரான் புரோட்டான் வந்து இருக்கும். நான் பேசுகிறது உங்ககிட்ட வந்து ரீச் ஆகும்போது அது வந்து நியூட்ரான் புரோட்டானால தான், அது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆகுது. இதை பேஸ் பண்ணி தான் உலகமே இயங்குது. அந்த என்ரிச் பண்ணது என்ன பண்ணுவாங்கன்னா காற்றில் ஒரு எனர்ஜி மூலிமா ட்ரிகர் பண்ணுவாங்க. அப்படி எனர்ஜி மூலிமா அது ட்ரிகர்னால் அப்படி தட்டி விடும்போது என்ன ஆகுனா அது ஒன்று வந்து வெடிக்கும். அது வெடித்து இது மற்றவரோட செயின் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் காற்றில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் புரோட்டானோட கலந்து ஒன்று மற்றொன்றோட மோதி பிளக்கும். இது வந்து அணு பிளவுன்னு சொல்லுவாங்க. அப்படியே வெடித்து பல ஒரு 50-60 கிலோமீட்டர் வரைக்குமே முடிஞ்ச அளவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய காற்றுகள்லாம் எவ்வளோ சீக்கிரம் அப்சர்வ் பண்ண முடியுமோ அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் அதை அப்படியே வெடித்து சேர்த்தோம் ஒரே நேரத்தில். இது ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இதுதான் அணு ஆயுதம் அப்படின்னும் போது ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஏற்படும்.
இப்போ நீங்கள் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஆல்மோஸ்ட் 60% அவங்க செறிவூட்டிட்டாங்க. இன்னும் மீதி பெண்டிங் இருக்கிறது ஒரு 30% தான். அது வந்துருச்சுன்னா அணு ஆயுதம் கிட்டத்தட்ட வந்த மாதிரி தான். ஐஏஏ என்ன ஒரு சந்தேகப்படுறாங்கன்னா, அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஏதோ ஒரு இடத்துல சேஃபாக கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. அப்போ அவங்க யார், ஈரானுடைய அந்த அட்டாமிக் நியூக்ளியனுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறான்னா, நாங்கள் ரகசியமாக இன்னொரு இடத்துல வைத்திருக்கோம், எங்களுடைய வேலைகள் யாராலையும் நிறுத்த முடியாது, நாங்கள் அதை நோக்கி தான் போகிறோம், நாங்கள் அந்த இலக்கை வந்து அடைஞ்சே தீருவோம் அப்படின்றாங்க. இப்போ அவங்கக்கிட்ட இருக்கு இல்லைன்றது அதையும் தாண்டி நாங்கள் அதை நோக்கி செல்கிறோம் அப்படின்றத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மெயின் விஷயத்துக்கு வந்துடலாம். ஈரான் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு இந்த வெற்றி கொண்டாட்டம், ஏலே கொளுத்துங்களே பட்டாசை கேட்க கொடுங்களே அப்படின்னா கொண்டாடினாங்கல்ல. உலகத்தில் முதல் நாடு, அதாவது இந்த எந்த வரலாற்றை திருப்பி பார்த்தாலும் அமெரிக்கா ப்ளஸ் இஸ்ரேல் 2 பேரையும் இணைந்து ஒரு மரண அடி கொடுத்தது யார் அப்படின்னா நம்ம அயதுல்லா அலி காமேனி அவர்கள் தான். இனி உலகத்தின் ஒரு சிறந்த தலைவராக அவர் எப்படி ட்ரம்ப் அவர்கள் அனைவரோடும் அப்பா என்று அழைக்கப்படுவாரோ அதே மாதிரி இனி இவர் வந்து அனைவராலும் ஒரு சிறந்த தலைவர், இவர் இல்லைன்னா இனி இல்லைன்ற அளவுக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமிக் தேசத்தின் தந்தை என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இவர் இஸ்லாமிக் தேசத்தின் தந்தை, அவர் அனைவருக்கும் தந்தை, அப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். நம்ம அந்த மாதிரி இங்கே ஈரான் தரப்பில் இருக்கக்கூடிய செலிப்ரேஷன். சரி, இப்போ அமெரிக்கா என்ன சொல்ல வராங்க அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதனுடைய கருத்துக்கள் நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. என்னங்க நீங்கள் ஸ்கூல் பசங்க சண்டை போடுறாங்க 2 பேர், முதல்ல நீங்கள் தடுக்குன்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும். கொஞ்ச நேரம் சண்டை போட்டதுக்கப்புறம் 2 பேர் மண்டையில் ஓங்கி இப்படி விட்டேங்கன்னு வச்சுக்கோங்க, பயந்து கொடுக்குன்னு போனாங்கன்னா சண்டை நின்று போயிடும். அதை தாங்க அமெரிக்கா பண்ணோம் அப்படின்ட்டாங்க. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஹிட்டு, சாதாரண ஹிட்டெல்லாம் இல்லை, பயங்கர ஒரு ஹார்டான ஹிட்டு. இந்த ஹிட்டை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, இப்போ ஹீரோஷிமா, அதை நீங்கள் ஹீரோஷிமான்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நாகசாகின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த அடி அடித்ததில் 2ஆம் உலகத்தை நின்றுச்சு ஞாபகம் இருக்குங்களா? இருக்குது தானே? அப்போ ரைட்டு. அதே தான் இங்கே அடித்த அடியில், ஈரானை அடித்த இடியில் ஒட்டுமொத்தமாக இந்த போர் வந்து நின்று போச்சு அப்படின்னு அமெரிக்கா சொல்கிறாங்க. ஐயா, அது அவர் சொன்னதுங்க ஐயா, ஏன்னா இது என்னுடைய கருத்தாக நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து பதில் ரியாக்ஷன் கொடுத்துடாதீங்க. அது வந்து ட்ரம்ப் அவர்கள் சொன்ன கருத்து. அதற்கு மேலே உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களோட கருத்துக்களை வந்து பதிவிடலாம். ஏன்னா நீங்கள் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் நீங்கள் கிங்காக இருக்கீங்க, அதிலையும் நான் சொல்லிட்டேன். ஏன்னா அதை சார்ந்த விஷயங்கள் நிறைய வருது. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஆட்சி மாற்றம் விரும்புனீங்களே ஈரான்கிட்ட, அதெல்லாம் இல்லை ஆட்சி மாற்றம்ன்றதை வந்து நான் விரும்பலை. ஏன்னா ஈரான் மக்கள் ரொம்ப நல்ல மக்களாக இருக்காங்க, ரொம்ப நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நாடு நல்லா முன்னேறிட்டுருக்கு. அவங்க அதுவும் குறிப்பாக எண்ணெய் வளங்கள்லாம் பயன்படுத்தினா அருமையாக முன்னேறிடுவாங்க. அவங்கக்கிட்ட சேர்ந்து நான் பிஸ்னஸ் பண்ண கூட தயாராக இருக்கேன். ஆனால் அவங்கக்கிட்ட என்ரிச் பண்ண யுரேனியம் இருக்கக்கூடாது. செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருந்தது அப்படின்னா அது ரிஸ்க் தான்ட்டாங்க. அதையும் மீறி அவங்க இருக்குன்னு சொன்னாங்கன்னா அடிப்பேன், மறுபடியும் நான் அடிப்பேன் அப்படின்னு மறுபடியும் ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் 1 மணிக்கு அடிக்கிறேன்னு சொன்னேன், வார்னிங்கும் கொடுத்தேன், ரொம்ப நைஸ் பர்சன் அவங்க, ஒன்றும் அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை, அடித்தோம் முடிச்சிட்டோம், அவ்வளோதான், ஒன்றும் இது எமோஷனலுக்காக ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இஸ்ரேலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எஸ், இஸ்ரேல் மீது ரொம்ப ஹார்டாக ஹிட் பண்ணாங்க, ரொம்ப கடுமையான அடி அதாவது என்ன சொன்னால் இடி மாதிரி அடித்தாங்க. ஒவ்வொரு அடியும் பார்த்தோம் அப்படின்னா கடைசி 2 நாள் பார்த்தோன்னா கட்டிடங்கள்லாம் சரிய ஆரம்பிச்சிருச்சு, பில்டிங்லாம் வந்து தூளாக போயிடுச்சு. அப்போ நான் பிபி கிட்ட கேட்டேன், ரொம்ப கடுமையாக இருக்கே ஹிட்டு அப்படின்னு சொன்னேன். அதே சமயத்தில் நான் பிபியும் பாராட்டுறேன், ரொம்ப ப்ரௌடாக நினைக்கிறேன் அவரை பற்றி. இந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் பெரிய அளவுக்கு இருந்தோம். ஸோ அதனால் இந்த பில்டிங் பாம்லாம் லாங் டைம் வந்து அதை நீடிக்கக்கூடாது அப்படின்றதுல நான் தெளிவாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா, நீங்கள் அந்த அணு உலைகள் மீது தாக்கல் நடத்தினீங்களே, அதில் நிறையா ஊடகங்கள் CNN, நியூயார்க் டைம்ஸ்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்களேன்னா, இந்த கருத்து எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. அந்த ஃபர்டோ அணு நிலைகள் மீது தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் ஒரு இஸ்ரேலுடைய ஏஜென்ட் அங்கேருந்து போயிட்டு பார்த்துட்டு அதை உறுதி பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் பயன்படுத்த முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்களும் அதை ஓகே கரெக்டாக தான் அடிச்சிருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயா, இது அங்கே தேடி வளைச்சி பிடிச்சிட்டு இருக்காங்க, அடித்த உடனே அங்கே இஸ்ரேல் ஏஜென்ட்டு போய் ஃபோன் பண்ணாரா? அப்போ உங்களுடைய சேட்டலைட் இமேஜஸ் என்ன சொல்ல வருது? அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இந்த கருத்து எதோ அடித்து ஒன்றுன்னு சொல்லியிருக்கிறாரா அப்படின்றது இந்த இடத்துல நான் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். பட் நான் இதையும் நான் உங்ககிட்ட சப்மிட் பண்ணிடுறேன். மார்க்கோ ரூபியோ அப்புறம் வந்து பீட்டர் எக்ஸட், அவர் தான் டிஃபென்ஸுக்கான தலைவர். மார்க்கோ ரூபியோ யார் அப்படின்னா அமெரிக்காவுடைய
வெளியுறவுத்துறையோட செக்ரட்டரி. இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் இஸ்ஃபஹானில் ரொம்ப ஒரு கம்ப்ளீட்டாக வைட் அவுட் பண்ணிட்டோம், அங்கே இருக்கக்கூடிய மெட்டல்லிருந்து எதுவுமே மறுபடியும் அவங்க பயன்படுத்த முடியாது. நட்டான்ஸ் ஆல்ரெடி இஸ்ரேல் தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க, மேலும் நாங்கள் அடித்ததுனால அங்கே பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. ஃபர்டோ அது தொடவே தேவையில்ல, கிட்டத்தட்ட 300 அடிக்கு மேலேயே பாதிக்கப்பட்டிருக்கும். எல்லாமே பெரிய அளவுக்கான இழப்புகள். பீட்டர் எக்ஸர்த் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து இது முறையாக இன்வெஸ்டிகேஷனே பண்ணியிருக்கோம், இதை வந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனை ஃபைல் பண்ணுறோம். CNN, நியூயார்க் டைம்ஸ் எங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பெரிய இலக்குகள், நாங்கள் FBI வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு துல்லிய தாக்குதல் நிகழ்த்தி ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டு இங்கே வந்து நிற்கிறோம், எங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் வைக்கிற மாதிரி. நீங்கள் எதன் அடிப்படையில் நீங்கள் சொன்னீங்க? நீங்கள் மறு வைத்த நபர்கள் நிஜமாவே அங்கே போய் எட்டி பார்த்தாங்களா? உங்கள் சொந்த கதையும் சோக கதையும் நீங்கள் இங்கேருந்து உட்காந்து திணிச்சிட்டு இருக்கீங்களா? இதுக்கான காரணங்களை எனக்கு சொல்லிவிடுங்க, இல்லை ஆதாரங்களை கொடுங்கன்னு கேட்குறாங்க. யாருக்கிட்ட? இப்போ அமெரிக்கா வந்து இந்த CNN பத்திரிகைக்கிட்டையும் நியூயார்க் டைம்ஸ்கிட்டையும் ஐ நீட் ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த ப்ரூஃப் கேட்பதற்கான காரணம் என்னென்னா, இன்னைக்கு ஈரான் தரப்புலேயே ஃபைனலாக ஒத்துக்கிறாங்க, ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்பு ஈரானுடைய பாராளுமன்றத்தில் ஒன்று பேசுகிறாங்க, பெரிய அளவுக்கு ஒரு தீர்மானம், நாங்கள் IAEA டோட்டலாக வெளியே வரும், IAEA நம்பகத்தன்மை எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வெளியே வந்துட்டு, இனி எங்களுடைய அணுவாயுத நிலைகள் மீதோ இல்லை என்ரிச் பண்ண நிலைகள் மீதோ நாங்கள் யாருக்கிட்டையும் பர்மிஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது, நாங்கள் ஒரு சுதந்திர நாடு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ பாராளுமன்றத்தில் வந்து 2 ஸ்லோகன் பெரிய அளவுக்கு முழங்கப்படுகிறது. ஒரு ஸ்லோகன் டெத் டு அமெரிக்கா, இன்னொரு ஸ்லோகன் டெத் டு இஸ்ரேல். அடித்து பொழக்க போகிறன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அமெரிக்கா தரப்புலையும் சரி இஸ்ரேல் தரப்புலையும் மறுபடியும் பரவி இருக்கிறது. மறுபடியும் அந்த சிம்டம்ஸ் வந்து லைட்டாக தெரியுதுன்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம ஈரானுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அராக்சி அவர்களோட செய்தி தொடர்பாளர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக 3 அணு நிலைகள் மீது ரொம்ப ஹார்டாக ஹிட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா, பெரிய ஹார்டாக ஹிட் பண்ணியிருக்காங்க. அது மறுபடியும் செயல்படுத்த முடியுமா அப்படின்றது அது கேள்விக்குறி. ஆனால் இது ஒரு நாட்டோட இறையாண்மையை நேரடியாக மீறி இருக்காங்க. எங்கள் எல்லைக்குள்ளே வந்துட்டு இது மாதிரி தாக்கல் நடத்துறது வந்து வார் ஆஃப் அக்ரெஷன், இது வந்து ஒரு கிரிமினல் நடவடிக்கை. இந்த கிரிமினல் நடவடிக்கையில் IAEA பெரிய அளவுக்கு அவங்க அமெரிக்கா நடவடிக்கையில் ஈடுபடல, அவங்க வந்து எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்துட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் நாங்கள் வெளியே வரோன்றாங்க. இஸ்ரேலுடைய அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து ஃபர்டோ போன்ற இடங்கள்லாம் நிறைய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, அது வந்து வாய்ப்புகள் இல்லைன்றாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, சிம்பிளாக நம்ம புரிஞ்சிக்கலாம், அடித்த அடியில் அந்த 3 நிலைகளை திரும்பி பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு சில ஊடகங்கள் இன்னும் 1 மாதத்துக்கு பயன்படுத்தினா கூட உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எல்லோ கேக் எல்லாத்தையும் வந்து முன்கூட்டியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் இன்னொரு கேள்வி இந்த இடத்துல எனக்கு பெரிய சந்தேகம், ஒரு மேக்சர் புகைப்படத்து மூலயமா நூற்றுக்கணக்கான வாகனங்கள் கொண்டு வந்து எடுக்கும்போது உங்களால் புகைப்படங்கள் எடுக்க முடியுது, உங்கள் இன்டெலிஜென்ஸ் சேகரிக்க முடியுது, பட் அது எங்கே போய் வச்சுருக்காங்கன்னு தெரியலன்னு நடிக்கிறீங்க பற்றியா? அதுதான் இந்த இடத்துல கேள்விக்குறி. அப்போ தாக்குதலுக்கான அடுத்த திட்டத்தை தொடர்றீங்களா அப்படின்றது இன்னொரு கேள்வி. அது இல்லாமல் நெதன்யாகு அவர்கள் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அவங்க எங்கே போய் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியும், நான் அடிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார். நான் எப்படி பர்சனலாக உள்ளுணர்வுக்குள்ள நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, ஏன்னா இவங்க சேட்டலைட் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவங்க எங்கே போயிருப்பாங்க, ஏன்னா மேக்சர் புகைப்படத்தில் அங்கேருந்து உள்ளே எடுக்கிற அந்த வண்டி புகைப்படங்கள் உங்களால் எடுக்க முடியுது அப்படின்னா அது சாரையாக 1, 2ன்னா உங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. நூற்றுக்கணக்கான வாகனங்கள் எங்கே சென்று எங்கே நிறுத்தியது, அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்க அப்படின்றது தெரியும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது இல்லைன்றதெல்லாம் சும்மா போய். இப்போ ஏன்னா 2 தரப்புலையும் நான் சொல்லிடுறேன், ஏதோ இந்த இடத்துல ஒரு பிக் ட்ராமா வந்து ப்ளே பண்ணுறாங்க. பட் IAEA வந்து என்ன சொல்கிறாருன்னா, குறிப்பாக IAEAனா இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, கிராசி அவர்கள் என்னுடைய ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி நான் ஈரானுக்குள்ளே போயே ஆகணும் அப்படின்றாங்க. இந்த இடத்துல ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, IAEA வந்து தனது கிரெடிபிலிட்டி இழந்துட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்க எங்கள் நாட்டுக்குள்ளே கூட விடலாமான்ற ஒரு கிரெடிபிலிட்டியை நம்பகத்தன்மையை இழந்துட்டாங்க. உலக நாடுகள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது அந்த தலைவரை ஏதோ ஒரு வகையில் உள்குத்து செய்து ஒரு சில விஷயங்களை போட்டு கொடுத்துட்டாருன்னா அது வந்து மற்ற நாடுகளோட கிரெடிபிலிட்டி இழந்துட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பயன்படுத்த முடியுமா முடியாதான மேக்சர் போன்ற புகைப்படங்கள்லாம் காட்டி அது வாய்ப்புகள் இல்லை, நிறைய பில்டிங் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் நகர்கின்ற நிகழ்வுகள் மறுபடியும் உயிர் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. ஈரான் வந்து அதை நோக்கி செல்கிறது, நாங்கள் அடிப்போம் என்று தான் சொல்கிறார்கள். இப்போ நெதன்யாகு அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, நீங்கள் எப்படி அமெரிக்கா உள்ளே வந்தாங்களா, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருந்தீங்க, இது இந்த எப்படி பிளான் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் முதல்ல ட்ரம்ப் அவர்களை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே நான் அது மாதிரி ஈரானை வந்து தாக்கல் நடத்த போகிறோம்,
நீங்கள் சப்போர்ட் பண்ணலனாலும் நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம். ஐ கோயிங் டு ஜாப். ஏன்னா நான் எங்களை காப்பாற்றணும், இது எங்கள் நாட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா நாங்கள் சர்வே பண்ண இந்த தாக்கல் நிகழ்த்தி தான் ஆகணும்னு சொல்லப்பட்டதுக்கு அவரும் அதுக்கப்புறம் அவங்க டீம்கிட்ட அனலைஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு ரிப்ளை பண்ணாங்க, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களும் வந்து கலந்துக்கிறோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் மார்க்கோ ரூபியோ, வேன்ஸ், ஜேடி வேன்ஸ் போன்றவங்க எல்லாமே வந்து ஒரு பெரிய டீமை அனலைஸ் பண்ணாங்க. இது அதுக்கப்புறம் 2 பேருமே இணைந்தது. ஆனால் அமெரிக்கா வரலனாலும் நாங்கள் அடிக்க தயாராக தான் இருந்தோம். அவங்க சேர்ந்து வந்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சி, அவங்களுடன் இணைந்து செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடுதல் தகவல். இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கி ஈரானுடைய சென்ட்ரல் பேங்கை வந்து ஒட்டுமொத்தமாக தடை விதிச்சிருக்காங்க, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஏன்னா அவங்க மொசாத்துக்கு தேவையான நேஷனல் எக்கனாமிக் வார்ஃபேர்னுடைய ஹெட் குவார்ட்டருக்கு ஃபண்டு அனுப்புறது, ஹவுதிகளுக்கு ஃபண்டு அனுப்புறது, அது இல்லாமல் ஐஆர்ஜிசியோட மிக முக்கியமான ஃபண்டிங் ரிசோர்ஸே இந்த சென்ட்ரல் பேங்க் தான், அதை நாங்கள் வந்து தடை விதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க் ரூட்டி அவர்கள் ஃபைனலாக என்ன சொல்ல வரார் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து எப்போ ஈரான் மீது ஆக்ஷன் எடுத்து ஈரானை அடித்து அமைதி கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் அவர் தான் மேன் ஆஃப் ஸ்ட்ரென்த்து, அப்புறம் மேன் ஆஃப் பீஸ், அமைதியின் உருவம் அப்படின்னா அவர் தான். அது மாதிரி அவரை புகழ்வதற்கு வார்த்தைகள் இல்லை, அவருக்கு நோபல் பரிசு கொடுப்பதுதான் பாக்கி அப்படின்ற மாதிரி வந்து ட்ரம்ப் அவர்களை வந்து சொல்லியிருக்காங்க. அவர் அடிஷ்னல் இன்னும் வார்த்தையும் சொல்லிட்டாரு, காசாவுக்குள்ளார பெரிய அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் போயிட்டுருக்கு, கூடிய விரைவில் எங்கள் விப்சாப் அவர்களும் சரி எங்கள் டீம் பாசிட்டிவ் நியூஸ் வருவாங்க, ஆல்மோஸ்ட் ஓகே ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஈரானுக்குள்ளார கரெக்டாக ஒரு நம்பர் 110, 113, 114 முடியக்கூடிய நம்பர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய நம்பர் டைரெக்டாக ஃபோன் கால் வருதான். ஃபோன் கால் வந்துட்டு ஆளுகின்ற அரசாங்கத்தை நம்பாதீங்க, நீங்கள் வந்து ஃபுல்லாக அவங்க நாட்டுக்குள்ளே இருக்காதீங்க, தாக்கல் மறுபடியும் தொடர போகிறோம், இன்னும் நீங்கள் அவங்க அரசாங்கத்தை எடுத்து போராடுங்கிற மாதிரி பெரிய அளவுக்கெல்லாம் உசுப்பேற்றிட்டு இருக்காங்களாம். இப்போ புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தனிப்பட்ட நபர்களுக்கே ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கலாம் ஈரான். அதனால தான் என்று இதுவரை 900 பேர்த்துக்கு மேலே 700 பேர்த்துக்கு மேலே கைது பண்ணியிருக்காங்க. 10,000 ட்ரோன் வந்து கைப்பற்றியிருக்கலாம். நினச்சி பாருங்களேன், இது வந்து இஸ்ரேல் மேபி அந்த 10,000 ட்ரோனும் உள்ளுக்குள்ளேயே அடிச்சிருந்தாங்கன்னா எவ்வளோ இழப்புகள் இன்னும் ஏற்பட்டிருக்கும். அதை வந்து ஈரான் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக தடுத்துட்டோன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சீனாவில் எஸ்சிஓ மாநாடு ஒன்று நடக்குது, அந்த எஸ்சிஓவில் போயிட்டு கலந்துக்கிறாங்க. அதனால் ஈரான் தரப்பக்கூடிய டிஃபென்ஸுடைய மினிஸ்டர் வந்து அவசரமாக அங்கே போயிருக்கிறார். இந்தியாவும் அஜித் தோவல் அவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. அஜித் தோவல் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பாகிஸ்தானை நீங்கள் அழைப்பது என்பது ஒரு பக்கம் தீவிரவாதத்தையும் இன்னொரு பக்கம் அவங்கள பாராட்டுறதையும் வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கிரைம் எகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி, ஒன்று தீவிரவாதத்துக்கு எதிராக ஸ்டாண்டர்டாக இருங்கன்ற எங்கள் கொள்கையில் தயாராக இருக்கும்னாங்க. நம்ம சொன்ன கான்ஸ்பிரசி தியரிக்கு இப்போ தான் பாகிஸ்தான் வந்து உயிர் கொடுத்துருக்கிறது. இன்றைக்கி பாகிஸ்தானுடைய ஊடகங்கள் எல்லாம் என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏமன் அட்டாக் பண்ணாங்க, லெபனான் அட்டாக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து ஈரான் அட்டாக் பண்ணாங்க, அடுத்தது நம்ம தான் குறியாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அது வந்து தெரிந்தோ தெரியாமலோ இன்னும் 2 வருடத்திலோ 3 வருடத்திற்குள்ளார இல்லை கூடிய விரைவிலோ அடுத்தது பாகிஸ்தான் மீது அவங்க கை வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக ஈரான் மீது அடித்து அவங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இன்னும் இது வந்து முடிவு பண்ணல. இந்த ஆப்ரேஷன் ரைசிங் லைனும் சரி, இவங்க தரப்பில் தாக்குதலும் சரி, ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கல, ஒரு பற்ற வைத்த தீயாகவே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அவங்க வந்து அணு உலைகள் மறுபடியும் நான் எடுக்கிறேன்னு சொல்கிறதும் சரி, இவங்க தரப்பு நிலையும் சரி. கவாஜி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, நம்ம இஸ்லாமிக் நேஷனில் ரீசெண்டாக 2 வெற்றி, உலகமே வியந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. ஒன்று, நம்ம இந்தியா அடித்த அடியில் கதறி போய் அவங்கள எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட கெஞ்சி கடைசியில் போனால் போதுன்ட்டு நம்ம உயிர் பிச்சை கொடுத்துருக்குறோம். அதனால் நம்ம வெற்றி. அது வந்து அவரோட டைலாக எடுத்துக்கோங்க. 2வது வந்து ஈரானை அடித்த அடியில் இஸ்ரேல் கலங்கி போயிட்டு சரி போனால் போதுன்னு அமெரிக்கா வந்து கெஞ்சி கடைசியில் ஈரான் வந்து அவங்களுக்கு உயிர் பிச்சை வந்து கொடுத்துருக்கு. இந்த 2 வெற்றியும் மாபெரும் வெற்றி, கொண்டாடுங்களே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது அவங்களுடைய கருத்துக்கள், அவங்களுக்கு நான் விட்டுறேன். நான் அடுத்து மிக முக்கியமாக நான் நேட்டோ நாடுகள்கிட்ட வந்துடுறேன். ஏன்னா ஒரு உச்சபட்ச தலைவர்கள் இருக்கும்போது அந்த பொறுப்புகளை உணர்ந்து மக்கள் எல்லா செய்திகளும் பார்க்குறாங்கன்ற செய்திகளும் கடந்து ஒரு தலைவர் பொறுப்பாக இருக்கும்போது இந்த தலைவர் பேசினா நம்ம நம்பணும், நம்பகத்தன்மை இருக்கணுன்ற மாதிரி பேசணும். ஒரு சில டைலாக்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் சொன்னாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குமோ நான் என் மனசுக்குள்ளே தோணுச்சு. இல்லையா, ஒரு தலைவர் பொசிஷனில் இருக்கிறவங்க எப்படி இல்லைன்னா அந்த நாட்டோட பேரே ஒரு மாறுறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஈரானையும் கூட சேர்த்துறீங்க பார்த்தியா. ஈரான் ஒரு நிலைப்பாடில் இருக்காங்க, அவங்க வெற்றி கொண்டாடலாம் படுறாங்க, சைடு கேப்பில் நீங்கள் சிந்து பாடுறீங்களேன்றது எனக்கு இன்னொரு ஆர்வம் இருந்தது. அடுத்து நேட்டோ நாடுகளோட கூட்டமைப்பு கிட்ட போயிடலாம். ஆல்மோஸ்ட் வீடியோ நிறைவு பகுதி வந்துடலாம். நேட்டோ நாடுகள் மொத்தம் 32 நாடுகள் அடுத்து 2035க்குள்ளார 5% தனது ஜிடிபியை வந்து எட்டலாம், அதாவது ரீச் பண்ணலான்ற மாதிரியான அவங்க கோல்.
ஆனால் இந்த தடவை வந்து ட்ரம்ப்போடைய மனமாற்றம் வந்து நல்லா தெரியுதுங்க. முன்பு இருந்த நிலைப்பாடு வேற, இப்போ இருந்த நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடு தான் எனக்கு ஈரான் மீது போர் நிறுத்தத்தினும் இந்த நிலைப்பாடுக்கு எனக்கு நிறைய கேள்விகள் எழுந்திருக்கிறது. நான் அதான் இன்னும் எனக்கு ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை இருக்குது. இஸ்ரேலும் அங்கே அமெரிக்காவும் ஏன் இது திடீர்னு ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான காரணங்கள் நான் இன்னும் தேடிட்டே இருக்கிறேன். அது இந்த வாரத்துக்குள்ளே கிடைச்சிடும். இந்த வாரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பதிவில் நம்மளுக்கு கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைய பதிவில் அவங்க இதுக்கு முன்னாடிலாம் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான பதிவுகள் இருந்தது. பட் இந்த தடவைலாம் அப்படி இல்லை. அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். உக்ரைன் வந்து கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல், சம்திங் வில் பி டன், அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நேட்டோ நாடுகளோட க்ளோஸ்டு டோர் மீட்டிங், வேறு யாருமே எந்த பத்திரிகையாளர்களும் அலோடு இல்லாமல் ரொம்ப க்ளோஸ்டு டோர் மீட்டிங்கில் இன்னொரு விஷயத்தையும் உக்ரைன் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸை கலந்து வந்திருக்காங்க. ஜெலன்ஸ்கி வந்து ஒரு சிறந்த மனிதர், அதனால் அவர் மீட் பண்ணுறதுல நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்றதையும், ரொம்ப பெருமனில் ரொம்ப ஒரு குட் திங்காக நினைக்கிறேன் அப்படின்னு நான் இது தவிர ஃப்ளோவில் வந்துச்சு, ரொம்ப ஒரு குட் திங்காக நினைக்கிறேன்றதை சொல்லிவிட்டு, அப்புறம் ஜெலன்ஸ்கி நைஸ் கை தான், புட்டின் அவர்கள்கிட்டயே நான் பேசியிருக்கேன், அவரும் நைஸ் தான். அவர் வந்து வாலண்டரியாக ஈரான் விஷயத்தில் வந்து என்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னார். பட் நேற்று சொன்ன தகவலுக்கும் இன்றைக்கி சொன்ன தகவலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. நேற்று ரஷ்யா விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார்ன்ற மாதிரி சொல்கிறாரு. இன்றைக்கி என்ன சொன்னார்னா, அவர் ஃபோன் பண்ணி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். முதல்ல உங்களுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணிக்கோங்க, உங்களை காப்பாற்றுற வழியை பாருங்கள், நீங்கள் என்ன எங்கே வந்து காப்பாற்றுறது, நாங்கள் வந்து ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தானே நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம், அதனால் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றதையும் அடிச்சலாக சொல்லியிருக்கிறாரு. ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லும் போது வந்து அந்த க்ளோஸ்டு டோர் மீட்டிங்கில் இந்த தடவை வெளியே யாருமே அலோவ் பண்ணல, அவங்க 2 பேர் மட்டும் தான் பேசிக்கிட்டாங்க. அதில் நான் அமெரிக்காவுக்கு தேங்க் பண்ண விரும்புகிறேன். நிறைய இம்பார்ட்டன்ட் இஷ்யூ வந்து பற்றி பேசணும். இந்த சீஸ்பயரும் ரியலாக அமைதி கொண்டு வரதை பற்றியும் எங்கள் மக்களை காப்பாற்றுறதை பற்றியும் நாங்கள் பெரிய அளவுக்கு பேசணும். கண்டிப்பாக அவங்க அமைதி கொண்டு வருவதற்கான அனைத்து உதவிகளும் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது நம்ம கிளாரிட்டியை புரிஞ்சுக்கலாம். நம்ம நிறைய விஷயங்கள் அமைதிக்கான வழியில் ஜெலன்ஸ்கி அவர்கிட்ட வந்து பேசினேன். நான் ஒரே விஷயந்தான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களால் முடியுமானது அவர் முடியும்னு சொல்கிறாரு. அதனால் மேபி புட்டின்கிட்ட வார் ஸ்டாப் பண்ணுறதுக்கு பேசி பார்க்குறேன். ஆனால் புட்டின் அவர்கள் விரும்பினார் அப்படின்னா ஓகே தான். அப்படி இல்லைன்னாலும் இவங்க உக்ரைன் அவங்கள தாக்குப்பிடிக்கிற அளவுக்கு தயாராக இருக்காங்க, நாங்கள் பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் வந்து கொடுக்கலான்ற முடிவில் வந்திருக்கிறோன்றாங்க. இந்த லாஸ்ட்டாக சொன்ன வார்த்தை தான். ஏன்னா என்னால் வார் நிறுத்தம் பண்ணணும் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் நிறுத்தியிருக்கேன், கொசோவா பிரச்சனையை நிறுத்தியிருக்கேன், அது மாதிரி உலகத்தில் இருக்கிற மொத்த பிரச்சனையை என்னால் நிறுத்த முடியும். இதையும் அதை நோக்கி தான் போகிறேன். பட் இல்லைன்னும் போது அவங்கள தற்காப்புக்காக, உக்ரைனுடைய தற்காப்புக்காக நாங்கள் பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்போ மேபி கொஞ்சம் ரஷ்யா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ணிவிட்டு ஈரான் கிட்ட வரலான்னு நினைக்கிறாங்களா அப்படின்றது கேள்விகள் வந்திருக்கு. நிறைய மனமாற்றங்கள். ஏன்னா இன்னொரு மிக முக்கிய முடிவு எடுக்கிறாங்க. 2025 எண்டுக்குள்ளார 50 பில்லியனுக்கான ஒப்புதலை கொடுக்குறாங்க. இது வந்து பெரிய ஒப்புதலுங்க. 50 பில்லியனுக்கான ஆயுதங்களோட உதவியும், அது இல்லாமல் அந்த அதாவது சேட்டலைட் இமேஜஸை ஷேர் பண்ணுறதும் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோப் இதுக்கப்புறம் ரஷ்யா கிட்ட விடுறாங்க, நீங்கள் அமைதிக்கு வேணால் வாங்க, இல்லை நாங்கள் சண்டை போட தயாராக இருக்குன்ற மாதிரி தான் சொல்ல வராங்க. அப்போ ஈரான் விஷயத்தில் இன்னும் ரஷ்யா ஸ்ட்ராங்காக இருக்கிறனால கொஞ்சம் அங்கே எடுத்து காட்டுறாங்க. இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ண முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களோ, இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு இழுக்க ட்ரை பண்ணுறாங்களோ, அப்போ தான் நம்ம இதை இங்கே பிரித்தோம் அப்படின்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக இன்னும் குறைக்கலாமோன்ற எண்ணத்தில் வந்து இருக்கிறது. இது ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது, அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சிக்கல. ஆனால் இந்த உள்குத்தெல்லாம் தாண்டி ஈரான் என்ன பர்சனலாக ஈரானை சார்ந்த ஊடகங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வெற்றி அமெரிக்கா பயந்துட்டு போயிட்டாங்க, அமெரிக்கா நடுங்குகிறது, அமெரிக்கா வந்து கடன்னு நடுங்குன்னா நான் அந்த கான்செப்டுக்கே வரல. அவங்க வேறு யாருனாலும் சொல்லலாம். நம்ம அமெரிக்கா தனிப்பட்ட முறையில் எங்கேயும் போருக்கு போனதில்லை, அது வேறு விஷயந்தான். உள்ளே ஏதாவது ஒரு திலாலங்கடி பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவாங்க அவங்க. ஏன்னா நம்ம ஈராக் விஷயத்தை பார்த்துருக்கோம், லிபியா விஷயத்தை பார்த்துருக்கோம், இது மாதிரி சிரியாவில் பார்த்துருக்கோம். எல்லா நாடுகளும் இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இருந்த நாடுகள் தான். பட் உள்ள அதுக்கப்புறம் நகர்கின்ற நிகழ்வுகள் ஈரானுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதெல்லாம் எப்படி முறியடிக்க போகிறாங்கன்றதான் இனி வருகின்ற காலத்தில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. உக்ரைன் தொடர்ந்து இங்கே மட்டும் இல்லை, ஆப்பிரிக்காவில் போயிட்டு ரஷ்யாவுடைய படைகள் எங்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக அவங்களுக்கு எல்லா விதமான உதவிகள் செய்யணும்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஆப்பிரிக்காவிலும் சரி இல்லை மற்ற நாடுகளையும் பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி அவங்களுக்கு எதிராக நடந்துகிட்ருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் இஸ்லாமிக் முஸ்லீம் ஸ்காலர்ஸ், அதான் நேஷனல் யூனியன் ஆஃப் முஸ்லீம் ஸ்காலர்ஸ்லாம் நம்ம ஏன் நேட்டோ மாதிரி நம்மளும் வந்து பொலிட்டிக்கலாகவும் மிலிட்ரியாகவும் எக்கனாமிக்காகவும் ஒரு படைகளை வந்து உருவாக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு சீக்கிரமாக அவங்க செயல்படுத்த போகிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செயல்படுத்தினா அமெரிக்காவும் இஸ்ரேலும் இது வரவேற்பார்களா இல்லை ஏதாவது கெடுப்பதற்கு ட்ரை பண்ணுவாங்களான்றது உங்களை வசமிடுகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சல். நன்றி, வணக்கம்.